இன்னைக்கு நம்ம ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் பாக்குறோம். உடனே நம்ம கையில இருக்கிற ஃபோன் என்ன பண்ணுது? வீடியோ எடுக்கவா இல்ல உதவி பண்ணவான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆனா இந்த குழப்பத்துக்கான பதில் கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான ஒரு கதையில ஒழிஞ்சிருக்கு. வாங்க அந்த பதில இன்னைக்கு நாம தேடி போலாம். வாங்க முதல்ல நம்ம காலத்துல இருக்கிற ஒரு பெரிய குழப்பத்தை பத்தி பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க கண்ணு முன்னாடியே ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு. அவருக்கு உடனடி உதவி தேவை. உங்க மனசுல முதல்ல என்ன தோணும்? இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் அடித்தளமா இருக்க போகுது. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நம்ம எல்லாருமே இந்த ரெண்டுல ஒருத்தரா தான் இருக்கோம். ஒன்னு வெறும் பார்வையாளர், என்ன நடக்குதுன்னு தூரமா நின்னு பாக்குறது, வேணும்னா ஒரு வீடியோ எடுத்துக்கிறது. ஆனா அந்த பிரச்சனைக்குள்ள போகாம விலகியே இருக்கிறது. இன்னொன்னு உதவுறவங்க. அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. உடனே களத்துல இறங்கி அடுத்தவங்களோட வலிய தங்களோட வலியா நினைச்சுக்குவாங்க. இது வெறும் செயல்பாடுல இருக்கிற வித்தியாசம் இல்ல, நம்ம மனநிலையில இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம். சரி, இப்போ நாம பாக்குற இந்த குழப்பம் இருக்கே, இது புதுசு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. இது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியோட எதிரொலிதான். அப்போ ஒரு சட்ட நிபுணர் இயேசுவ சோதிக்கணும்னு ஒரு கேள்வி கேக்குறாரு. எனக்கு அண்டை வீட்டான் யார்? அதாவது, நான் யாருக்கெல்லாம் உதவி செய்யணும், என்னோட கடமை யாருக்கு மட்டும்னு ஒரு எல்லைய வரையறுக்க பாக்குறாரு. ஆனா இந்த கேள்விக்கு பதிலா ஒரு கதை சொல்லப்படுது. அந்த கதை இந்த எல்லா எல்லைகளையுமே உடைச்சிடுச்சு. வாங்க அந்த கதைக்குள்ள போலாம். முதல்ல அந்த வழியா போனவங்கள பத்தி பார்க்கலாம். இந்த கதை நடக்கிற இடம் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போற ஒரு சாலை. அது சாதாரண சாலை இல்ல, கிட்டத்தட்ட 18 மைல் நீளமுள்ள ஒரு மலைப்பாதை. அங்க அடிக்கை கொள்ளை சம்பவங்கள் நடக்கிறதால அந்த பாதைக்கு ரத்தப் பாதைனே ஒரு பேர் இருந்துச்சு. அப்படி ஒரு ஆபத்தான பாதையில தான் ஒருத்தர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கொள்ளையர்கள் அவரை தாக்கி அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு அவரை குற்றுயிரும் கொலையுயிருமா ரோட்டோரத்துல போட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த வழியா முதல்ல ஒரு ஆசாரியர் வர்றாரு. அதாவது அந்த சமூகத்தோட ஆன்மீக குரு. அடிபட்டு கிடக்கிறவரை பாக்குறாரு. ஆனா கண்டுக்காம அடுத்த பக்கமா போய் விலகி போயிடுறாரு. அடுத்து ஒரு லேவியர் வர்றாரு. அவர் கோயில்ல வேலை செய்யறவர். அவரும் அதேதான் பண்றாரு. பாக்குறாரு, ஆனா உதவி செய்யாம கடந்து போயிடுறாரு. யோசிச்சு பாருங்க, சமூகத்தோட 2 முக்கியமான தூண்கள் ஒரு மனுஷனை காப்பாத்த முன்வரல. ஏன் சமூகத்துல இவ்ளோ பெரிய பொறுப்புல இருந்த இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க? இதுதான் இந்த கதையோட முக்கியமான திருப்புமுனை. அவங்க ஏன் உதவி செய்யல? அதுக்கு காரணம் ஒரு பெரிய குழப்பம். ஒரு பக்கம் மனிதாபிமானம், இன்னொரு பக்கம் மத சம்பிரதாயம். அவங்க 2 பேருமே ஆலயத்துல வேலை செய்யறவங்க. ஒருவேளை அடிபட்டு கிடக்கிறவர் இறந்துட்டாருன்னு நினைச்சிருக்கலாம். அவங்களோட மத சட்டப்படி ஒரு சடலத்தை தொட்டா அவங்க தீட்டாயிடுவாங்க. அப்படி ஆயிட்டா அவங்களால கோயில்ல அவங்க வேலையை செய்ய முடியாது. பாத்தீங்களா, அவங்களோட சடங்குகளை விட ஒரு மனுஷனோட உயிர் அவங்களுக்கு முக்கியமா தெரியல. இந்த கதை நமக்கு சொல்ற முதல் பாடம் இதுதான். உண்மையான பக்திங்கிறது சடங்குகள்ல இல்ல, கஷ்டப்படுற ஒரு மனுஷனுக்கு உதவுறதுல தான் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த அவங்க 2 பேரும் மறந்துட்டாங்க. சரி, மதத் தலைவர்கள் கைவிட்டுட்டு போன அந்த இடத்துக்கு இப்போ இந்த கதையோட ஹீரோ வராரு. ஆனா அவர் யாரு தெரியுமா? அந்த சமூகம் வெறுத்து ஒதுக்குன ஒருத்தர். வந்தவரு ஒரு சமாரியன். அந்த காலத்துல யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஆகவே ஆகாது. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு சமாரியன் வந்து ஒரு யூதருக்கு உதவுவாருன்னு யாருமே கற்பனை கூட பண்ணி பாத்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த சமாரியனோட இரக்கம் வெறும் பரிதாபத்தோட நிக்கல, அது 5 செயல்களா மாறுச்சு. 1, அவரு பார்த்தாரு, மத்தவங்கள மாதிரி முகத்தை திருப்பிக்கல. 2, மனசுருகுனாரு, அந்த மனுஷனோட வலிய தன்னோட வலியா உணர்ந்தாரு. 3, உடனே முதலுதவி செஞ்சாரு. தங்கிட்ட இருந்த எண்ணெய், திராட்சை ரசம் இதையெல்லாம் வச்சு காயத்தை சுத்தம் பண்ணி கட்டு போட்டாரு. 4, அவர் அப்படியே விட்டுட்டு போகல, தன் கழுத மேல அவரை ஏத்தி பக்கத்துல இருந்த ஒரு சத்திரத்துக்கு கூட்டிட்டு போனாரு. 5 ரொம்ப முக்கியமானது, அந்த சத்திரத்துக்காரர்கிட்ட தன் சொந்த காசை கொடுத்து, இவரை நல்லா பாத்துக்கோங்க, இதுக்கு மேல செலவானாலும் நான் திரும்பி வரும்போது குடுத்துடுறேன்னு சொல்லி முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டாரு. இதுதாங்க உண்மையான இரக்கம். அப்போ கதை அதோட முக்கியமான கேள்விக்கு திரும்ப வருது. உண்மையில நம்ம அண்டை வீட்டா யாரு? இந்த கதை அண்டை வீட்டுக்காரன் அப்படிங்கிற வார்த்தைக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது. உங்களுக்கு பக்கத்து வீட்ல குடியிருக்கிறவர் மட்டும் உங்க அண்டை வீட்டுக்காரர் அல்ல. உங்க ஜாதி, உங்க மதம், உங்க ஊருக்காரர் மட்டும் இல்ல. உங்க கண்ணு முன்னாடி யாருக்கு உதவி தேவையோ அவர்தான் உங்க அண்டை வீட்டுக்காரர். அப்போ ஒரு மனுஷனோட உண்மையான குணம் எதுல தெரியுது? அவர் என்ன சடங்க ஃபாலோ பண்றாருங்கிறதுல இல்ல, கஷ்டத்துல இருக்கிற ஒருத்தருக்கு அவர் எப்படி உதவுறாருங்கிறதுல தான் இருக்கு. அன்புங்கிறதுக்கு ஜாதி, மதம், இனோன்னு எந்த எல்லையுமே கிடையாது.
பாருங்க, 2000 வருஷம் பழைய கதை, ஆனா இன்னைக்கும் எவ்ளோ பொருத்தமா இருக்கு. சரி, அடுத்த தடவை உதவி தேவைப்படுற ஒருத்தரை நீங்க பார்க்கும்போது என்ன பண்ண போறீங்க? விலகி நின்னு வேடிக்கை பார்க்குற பார்வையாளரா இருக்க போறீங்களா? இல்ல அந்த இரக்கமுள்ள சமாரியன போல உதவுற கைகளை நீட்ட